பார்க்கலாமா? அடி தூளா இருக்குங்க. காரா வந்து கோவிலாண்ட வந்து இறங்குற டைம்ல வந்து பசுபதி வாங்க சம்மந்தி, வாங்க சம்மந்தின்னு ரொம்ப சந்தோஷத்தோட கூப்பிடுறாரு. ஏன்னா, இவங்க மட்டும் தான் வந்தாருன்னு பசுபதி வந்து வேற லெவல்ல ஹேப்பியா இருந்தாரு. தாத்தா, பாட்டி எங்கன்னு இதோ நம்ம நெக்ஸ்ட் கார்ல வந்து நேர்க்கிறாங்கன்னு எல்லாரும் வந்து இறங்குனவுடனே லாஸ்ட்டா ஹீரோவும், ஹீரோயினியும் வந்து இறங்குறாங்க. விஜய் வந்து ஒரு நிமிஷம் இருங்கன்ட்டு கார் டோர திறந்தவுடனே மகாராணி மாதிரி நம்ம காவேரி வந்து இறங்குறாங்க. உடனே விஜய் வந்து அந்த ஃபில்ட் சாரி எல்லாம் ஒழுங்கா இழுத்து விடுவாரு. அப்படியே அவங்க எதிர்க்க காவேரி அப்படியே சுத்தி கை தோள் மேல போடும்போது ஐயோ பசுபதிக்கும் ராகினிக்கும் வந்து வேர்த்து விட்டுருதுங்க. என்ன வச்சா செய்தீங்க காவேரி, இப்போ உங்களை வச்சு பதம் பார்க்க போறான்ட்டு விஜய் சொல்ல போறாரு. எல்லாரையும் கோயிலுக்குள்ள வந்து கூட்டின்னு போறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம விஜய் வந்து காவேரிக்கு வந்து தலை நிறைய மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்குறாரு. அவங்க பாட்டி சொல்லுவாங்க, என்னம்மா அவசரத்துல வந்துட்டியா, நெத்தியில குங்குமம் வெயின்னும் போது விஜய் எடுத்து அந்த குங்குமத்தை அழகா காவேரியோட நெத்தியில வைக்கும் போது அடி தூளா இருக்குங்க. விஜயும் காவேரியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.